யார் பண்ணல மிஸ்டேக்கு? நான்லாம் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், மிஸ்டேக்ஸ் ஆர் ஹைலி பாசிபிள். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா தயவு செய்து அதை ஸ்பாட் பண்ணுங்கன்னு. ஸ்பாட் பண்ணி நீங்கள் சொல்லும் போது நானே வந்து என்னை திருத்திப்பேன். இது வந்து எந்த விதத்தில் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனில் அதில் இருக்கக்கூடிய கேமரா 200 மெகா பிக்சலாக இருக்கலாம். நான் என்ன பண்ணியிருப்பேன், 50 மெகா பிக்சல்னு சொல்லியிருப்பேன். இல்லாட்டி 32 மெகா பிக்சல் செல்ஃபி ஷூட்டராக இருக்கலாம், அதை நான் 50 மெகா பிக்சல்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து ஹைலி பாசிபிள். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, மல்டிபிள் டிவைஸ் கடையில் ட்ராவல் பண்ணுறனால. ஸோ நான் இதுக்கு என்றைக்குமே வந்து இதை அக்னாலேஜ் பண்ணி ப்ளஸ் மன்னிப்பும் கேட்டிருக்கேன். நம்ம எங்கேயாவது வந்துட்டு இல்லை அப்படிலாம் இல்லை, அது வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கும் அதை சுற்றி உருட்டி ஒரு விஷயத்தை வச்சு அதை மறைச்சி அப்படிலாம் பண்ணது கிடையாது. ஸோ இப்போ இந்த சிசிஎஃப் ஃபீனிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கைஃபாலை என் மைண்டில் வச்சுக்கிட்டு 4000 ரூபான்னு சொல்லிட்டேன். அது என் மிஸ்டேக் தான், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் அதுக்காக இஷ்டத்துக்கு அக்யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, காண்டாகுது, ரொம்ப காண்டாகுது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன ப்ராடக்ட்ஸையும் ப்ரொமோட் தான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பிளாட்ஃபார்மில் சோஷியல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வந்துருச்சுன்னா, ஒவ்வொரு நாளும் நான் வீடியோ போடும்போது அதில் எந்த மாதிரியான ஒரு விருப்பத்தோடையோ இல்லாட்டி நான் வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணுறேன், எனக்கான கன்வின்சிங்கான ஒரு ஃபேக்டரோ இல்லாட்டி வந்து என்ன திருப்திப்படுத்துறதுக்காக நான் பண்ணுறேன்னே வைங்களேன். ஆனாலும் சோஷியல் மீடியான்னு வரனால என்ன ஆகும்னா, ஒவ்வொரு நாளும் நான் என்னையே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த பிளாட்ஃபார்ம்ல. ஏன்னா அதுதான் இந்த பிளாட்ஃபார்மை எல்லாரும் பார்க்குற விதம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நான் ஏதாவது ஒரு சில பொருட்களை பற்றி பேசுகிறேன், நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு இடத்துல பரோட்டா சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா, அகைன் அது நான் பண்ண ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். பட் அது எல்லாரையும் இப்போ எப்படி தெரியுமா சேரும், அந்த கடைக்கு நான் ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி தான் தெரியும். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த யூசர்ஸ் அதை பண்ணுறனால நானும் வந்து அது சார்ந்த ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்து டேபிளில் வைக்கும் போது உங்களுக்கு அது வந்து பார்க்கறதுக்கு ப்ரொமோஷன் மாதிரி தான் தெரியும். ஆனால் நான் ப்ரொமோட் பண்ணுறதா இருந்தால் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லாமல் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அப்படி நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுறேன். அப்படி இல்லையா, நான் ப்ரொமோட் பண்ண வீடியோ கீழே ப்ரொமோஷன் இருக்க போகுது. ரெட் லைனை ப்ரொமோட் பண்ணி எனக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய அஃபிலியேட் அப்படின்னு சொல்லணும்னா, ஒன்று யூடியூபோட ஆட்சன்ஸ். ஸோ யூடியூப்ல நான் பண்ணக்கூடிய வீடியோக்கு யூடியூப்லேயே வந்து ஆட் வழியாக அமௌண்ட் வரும். அடுத்து கீழே டேக்டு ப்ராடக்ட்ஸ். ஸோ ஃப்ளிப்கார்ட் அண்ட் இன்னொரு 4-5 ஸ்டோர். ஸோ அதை சார்ந்த பொருட்களை நான் டேக் பண்ணுறனால அதுலேருந்து எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மானிட்டைஸ் ஆகும். இதை தாண்டி அமேசான் அஃபிலியேட். ஸோ இதெல்லாம் தான் நான் அஃபிலியேஷன் ஆஸ்பெக்ட்ஸில் பண்ணுறது. எனக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜோனில் அஃபிலியேட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. ஹெட்ஃபோன் ஜோன் கூட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கொலாபரேஷன் மாதிரியான விஷயங்களும் நான் பண்ணது கிடையாது. சொல்ல போனால் ஹெட்ஃபோன் ஜோன் வச்சிருக்கிற மீட்டப் கூட நான் இது வரைக்கும் போனது கிடையாது. ஸோ அதனால ரெட் லைனை ப்ரொமோட் பண்ணி எனக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. சரியா, அதை முதல்ல நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணுறேன்னா தயவுசெய்து நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். அதே சமயம் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் யாராவது வந்து பார்த்தாங்கன்னா, ஓகே சிவானா தப்பா சொல்லியிருக்காரு போல, ஓகே அந்த பையன் தப்பா சொல்லிட்டான் போல, இதுதான் இப்போ உண்மையா, சரி ரைட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆக போறாங்க எல்லாரும். பட் இதுல எப்படி இருக்குன்னா, நான் ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பொருளை ப்ரொமோட் பண்ணி அதுல ஏதோ லட்சமான அமௌண்ட் பாக்குற மாதிரி கமெண்ட் போடும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா வெறி ஆகுது. ஏன்னா அதை நான் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், அது வேற மாதிரி இருந்திருக்கும். நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னும் போது இந்த மாதிரியான அக்யூஸ்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப காண்டாகுது. எல்லாரும் மனுஷனா இருந்தா அதுவும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா இருக்க முயற்சி பண்ணா காண்டாகுங்க. கோவம்லாம் சும்மா. சரி ஓகே, அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நான் மிஸ்டேக் பண்ணதுக்கு சாரி. நான் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணுறது, வயசாகுது, மெமரி, இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன், அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் பார்க்குறேன். ஸோ சில சமயங்களில் நடக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை வந்து மினிமைஸ் பண்ண முயற்சி பண்ணுறேன். பட் சும்மா வந்து கமெண்ட் செக்ஷனில் அக்யூஸ்லாம் பண்ணால் நேரில் பார்த்து பேசும்போது நான் அதெல்லாம் டீல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அக்யூஸ் பண்ணுமா, நேரில் வந்து டிபேட் கூட பண்ணுங்க. நீங்கள் உங்கள் சேனல், நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதில் கூட என்னை பற்றி நீங்கள் என்னன்னாலும் பேசுங்க, அதுக்கு என்னால் முடிஞ்ச பதில்களை நான் தரேன். ஆனால் சும்மா வந்து பொழுதன்னைக்கும் போர் அடிக்குதுன்றதுக்காக வெட்டி நேரத்தில் இன்டர்நெட் ஃப்ரீயாக இருக்குங்கிறதுக்காக ஏதாவது கண்ணில் படுறது, காதில் கேட்கறது, இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் எல்லாம் போடாதீங்க, ரொம்ப காண்டாகுது. அதே மாதிரி ஆடியோ ப்ராடக்ட்ஸ் எப்போயுமே சூப்பர் காம்ப்ளிகேட்டட். நம்ம எவ்வளோ ஃபேக்டர்ஸ் சொல்லியிருப்போம், எந்த ஃபோன் யூஸ் பண்ண போகிறோம், எந்த என்விரான்மெண்ட்டில் நம்ம லிசன் பண்ணுறோம், ஒவ்வொருத்தருக்குமே இண்டிவிஜுவலாக அந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரியான ஃபைல் யூஸ் பண்ணுறோம், எந்த மியூசிக் பிளேயர் வழியாக நம்ம லிசன் பண்ணுறோம், எவ்வளோ ஃபேக்டர்ஸ் பாருங்க. அப்போ எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு, நான் அதை ஆன் ஸ்கிரீன் ப்ரெசென்ட் பண்றேன் அப்படின்னா இதே அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? ஸோ இந்த மாதிரி எல்லா பொருட்கள்லையும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஹெல்த் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுலயும் காம்ப்ளிகேஷன் இருக்கு. நான் ஒரு செட் ஆஃப் ஃபுட்டு சாப்பிடுவேன், அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், என் கட்டுக்கு அது செட் ஆகும். அதே ஃபுட்டு இந்த ஃபுட்டை சாப்பிட்டு தாங்க நான் இப்படி ஆனேன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே அது ஒத்து வரும்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ அதனால நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்களை நீங்களும் ஒரு தடவை நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல ரிசர்ச் பண்ணணும். ஸோ எனக்கு என்னன்னா, மிஸ்டேக்ஸ் எப்பயுமே ஹேப்பன்ஸ். சரியா, மிஸ்டேக் இல்லாம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு தான். என்னை தாண்டியும் சில சமயங்கள் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவ்வளோ டிடிஎஸ்ஸாகவும் அவ்வளோ விஷயங்களை எடுத்து ப்ராசஸ் பண்ணும்போது நடக்குதுங்க. சரியா, அதனால வந்து நான் அதை என்னைக்குமே வந்து தட்டி கழிச்சிட்டு போனதில்லை. கண்டிப்பா நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க தான் செய்யறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம அது திரும்ப நடக்காம பாத்துக்கிறதுக்கு நான் ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்ன வழி இருக்குங்கிறதையும் என்னைக்குமே முயற்சி எடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால ஐ எம் வெரி மச் ஹாப்பி. எப்பெல்லாம் நீங்க என்ன வந்து ப்ரோ இந்த இடத்துல இது மிஸ் ஆகுது ப்ரோ, இந்த இடத்துல இது நீங்க பண்ணலாம் ப்ரோ, இந்த இடத்துல இது நீங்க பண்ண முடியும் ப்ரோ அப்படின்னு சஜஸ்ட் பண்ணும்போது நான் அதெல்லாமே பார்க்க தான் செய்யறேன்.
ஆனா சில விஷயங்கள் வந்து ப்ராக்டிக்கலா என்னோட என்வரான்மெண்ட் இல்லாட்டி என்னோட செட்டப்ல இல்லாட்டி என்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பண்ண முடியாம போகும். அதான் பண்ணாம தான் இருப்பேன். அதனால நீங்க ஒண்ணு ஸ்டபனா இருக்காரு, இவர் இதை பண்ணவே மாட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கவும் கூடாது. ஸோ நிறைய ஃபேக்ட் இருக்கு இந்த மாதிரி. என்ன பொசுக்குன்னு ஏதாவது வந்துட்டு இவன் காசு வாங்கிட்டான், இவன் இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான் போது செம காண்டாகுது. அதுக்கு எப்படி இருக்கும்னா நமக்கே வந்து இரிட்டேட் ஆகும். இதுக்கு நம்மளே பேசாம வந்து காசு வாங்கிட்டு போயிடலாம் போல அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஸோ அந்த அளவுக்கு காண்டாகும்.